சிறகடிக்க ஆசை இன்றைய எபிசோட். இன்றைக்கி நைட் நடக்க போகிறத காலையிலேயே பார்க்கலாம் வாங்க. விஜயா அப்பப்பா அளவில்லாத திட்டுறா அப்படியா என் மீனாவையும் முத்தியும். அண்ணாமலை இதெல்லாம் எதுவுமே பார்க்காம பொறுமையாக கேட்டுட்ருக்கிறாரு. காய்ச்சி மூச்சு கத்துறேன். ஆனால் எனக்கே டென்ஷன் ஆயிடுச்சு. நானே பார்த்துருந்தேன்னா சப்புன்னு அப்பலாங்கிற மாதிரி இருந்தது. மீனா சமைக்காமல் கூட எங்கேயோ ஊர் சுற்ற போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்ருக்காங்க. போய் பூ கொடுக்குறதுக்கு அவளோட வேலைக்கு போயிட்டா. சரி அவள் தான் போனாள்னா இவனுக்கு என்ன ஆச்சு? இவன் அவனை கூட பிறந்த தம்பி தானே, அவனுக்கு இருந்து பார்க்கலாமல்ல. இவனும் போயிட்டான் பாரு. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் திரியிறான். பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறான் அப்படின்னு ரவியும் ஸ்ருதி எல்லாமே உண்மையை சொல்ல துடிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்தையும் அடக்கிட்டு நீங்கள் வாய் மூடுங்க, எப்போ பார்த்தாலும் நீங்கள் 2 பேரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணியே பேச வர்றீங்க, அவளை பற்றி பேச ஆரம்பிச்சுனாவே நீ சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னு விஜயா சொல்கிறான். எங்கே போயிருப்பான் அவன்? உங்கள் அம்மா வீட்டுக்கு போய் மனோஜுக்கு இப்படி ஆனதை பற்றி பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பா அப்படின்ட்டு என்னதான் திட்டணும்னு இல்லாமல் திட்டிகிட்டே கிடப்பாங்க. அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அண்ணாமலை பார்த்துக்கிட்டே இருப்பார். பார்த்துட்டு, ஏன் விஜயா எல்லாம் பேசி முடிச்சிட்டியா? இன்னும் ஏதாச்சும் பாக்கி இருந்தால் சொல்லிடு, பேசிட்டு சொல்லு, நான் ஒன்று சொல்கிறேன் அப்படின்ட்டு கை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் டைனிங் டேபிளை காட்டுறாரு. இதெல்லாம் திறந்து பாரு அப்படின்னு ஒவ்வொன்றா திறந்து பார்த்துட்டு அப்படியே விரைச்சி போய் நிற்கிறாங்க. விரைச்சி போய் நின்றுட்டு அண்ணாமலை சொல்கிறாரு, அவன் எல்லாருமே எந்திரிச்சு இதெல்லாம் சமைச்சி வச்சுட்டு எனக்கு டீ போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பட்னியாக இருப்பாங்கன்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடும் கொண்டு போயிட்டா அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்கிறான். அப்படி ரவி இருந்துட்டு அண்ணியெல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் நீ அண்ணியை திட்டுறதுலையே இருக்கிற, கொஞ்சம் கூட ஏதாச்சும் நாங்கள் சொல்கிறது பொறுமையாக கேட்குறீங்களா? உங்கள் பாட்டுக்கு வாய்க்கு வந்ததை பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறான். ஸ்ருதி இருந்துக்கிட்டு ஒரு பழமொழி ஒன்று இருக்கிற அந்த மாதிரி தான் அவங்க அம்மா அப்படிங்கிறப்ப என்னமோ பழமொழி, அது என்னன்னு சொல்ல தெரியல, அவசர கொடுக்கு அப்படின்ட்டு ரவி சொல்கிறான். ஆமாம் ஆமாம், அந்த கொடுக்கியே தான் உங்கள் அம்மா எதையும் புரிஞ்சுக்காமல் பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. பேசிட்டு அண்ணாமலை சரி சூடாகிறதுக்குள்ளே உட்காந்து இட்லி சாப்பிடு, நீ தான் பசிக்குதுன்னு சொன்னீங்கல்ல, ஹாஸ்பிட்டலுக்கு வேறு போகணுமில்ல, வா அப்படின்னு சொல்லி உட்காருங்கிறப்ப, ஏன் இதெல்லாம் சொல்லிட்டு போகிறது, சொல்லாமல் அப்படியே ஏன் போட்டியா? அப்போது அவனை பேசாமல் இருக்க மாட்டியா? கம்முன்னு வாய் பேசாமல் சாப்பிடுன்னு சொன்னானே. ஆண்டிக்கு இட்லி சூடெல்லாம் வேணாம், ஆண்டி சூடாகவே இருக்கிறாங்க, இட்லி ஆறுனா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு எல்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க. ஸ்ருதி வந்துட்டு ரவி நீ சாப்பிட்டு வா அப்படின்ட்டு போயிடுறா. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. ஹாஸ்பிட்டலில் மனோஜுக்கு ரோகிணி ஜூஸ் கொடுத்துட்ருக்குறா. பார்த்து போகுது, பார்த்து குடி மனோஜ்னா, எனக்கு தான் கண்ணு தெரியாது அப்படின்ட்டு ஓவர் சீனாக பில்டப் போடுறா. அப்படி உனக்கு ஒன்றும் ஆகாது மனோஜ், நீ கவலைப்படாத, நான் இருக்கிறேன்ல அப்படின்ட்டு ரோகிணி ஆறுதல் சொல்லிவிட்டு ஜூஸை கொடுக்குறாங்க. நர்ஸ் வந்து கொஞ்சம் நேரத்தில் கட்டு பிரிக்க போகிறாங்க, ரெடி ஆகிக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோகிணி எனக்கு கண்ணு தெரிஞ்சிருமா, இல்லை என்னால் பார்க்க முடியுமா அப்படின்ட்டு மனோஜ் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. உனக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா இருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னானே. தான் நீ ஜூஸை குடின்னு ஜூஸை குடிச்சு முடிச்சுங்க. விஜயா வரேன். விஜயா வந்துட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுகிறா. உனக்கு ஒன்றும் ஆகாது மனோஜ், பயப்படாத, நான் இப்போ குலதெய்வ கோயிலுக்கு கூட இப்போ காசு முடிஞ்சு வச்சுட்டு தான் வந்திருக்கேன், உனக்கு கண் பார்வை வந்துடும் அப்படிங்கிறேன். அம்மா வந்துடும்மா, உங்களையெல்லாம் பார்ப்பேனா, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்ட்டு மனோஜ் புலம்புறா. அப்படி ஒன்றும் ஆகாதுடா, ஏன்டா இப்படி பயப்படுற அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. முத்து எல்லாமே உனக்கு எதுவும் ஆகாது, நீ ஏன்டா இப்படியே நினைக்கிற, எல்லாம் நல்லா இருப்ப அப்படின்னு எல்லாமே ஆறுதல் கொடுக்குறாங்க. அப்புறம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வந்துடுறாங்க. வந்தானே ஐயோ பயமாக இருக்குன்ட்டு எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப முத்துவும் ரவியும் வீல் சேரில் உட்கார வச்சு கட்டு பிரிக்க தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒன்றும் பயப்படாத, உனக்கு கண் பார்வை வந்துடும் அப்படின்னு. ரோகிணி நீ என் கூடயே இருக்கணும் அப்படின்ட்டு மனோஜ் கத்துறாரு. அவங்க கூடயே இருக்கிற ஒன்றும் பிரச்சனை இல்லை வா அப்படின்னு கைப்பிடிச்சியே போகிறப்ப உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப யாரும் வேணாம்ல, வெளியில் நின்றுங்கன்னு போயிடுறான். போயிட்டு எனக்கு கட்டு பிரிக்கிறப்ப என் ரோகிணி முன்னாடி நிற்கணும்னு சொல்லி மனோஜ் சொல்கிறான். வெளியில் வந்து நர்ஸு யாரோ ஒருத்தர் உள்ளே வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப விஜயா வந்துட்டு நான் தான் வர சொல்லியிருப்பானே அப்படின்ட்டு, இல்லை அவங்க வீட்டுக்கார அம்மாவை தான் வர சொல்கிறான்னு சொன்னேன். ஆனால் விஜயாவுக்கு ஒரு பல்பு வாங்கின மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் ரோகிணியை நீ போ, ஒன்றும் ஆகாது அப்படின்னு ரோகிணி அழுதுகிட்டே போகிறா. அப்படி
போனானே கட்டு பிரிக்கலாமா அப்படின்ட்டு ரோகிணி நீ என் பக்கத்துலேயே இரு நான் கையை பிடிச்சிக்கிட்டே தான் நிற்கிறேன் நீ பயப்படாத அவனுக்கு ஒன்றும் ஆகாது நீ உனக்கு கண் பார்வை வந்துடும் அப்படின்னோடனே கண்ட்டை பிரித்து பார்த்துட்டு லைட்டாக முழிச்சு பாரு மெதுவாக கண்ணை தர அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்க. ரோகிணி அதே சொல்கிறான். பார்த்துட்டு கண்ணை கூசுது என்னால் முழிக்க முடியல அப்படின்னு அப்படியே ட்ரை பண்ணு ஒன்றும் ஆகாது அப்படின்னு கண் பார்வை நல்லா தெரியுது. இதுக்கப்புறம் இருக்குது ட்விஸ்ட்டு. அப்பா அளவில்லாத ட்விஸ்ட்டுமா. சரி கண் பார்வை நல்லா தெரியுதுன்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு அழுவுன்னு அழுகுறாங்க. ரோகிணி அழுதானியா டாக்டர் வந்துட்டு சரி மனோஜ் அடுத்த ப்ரொசீஜர் பார்க்கலாம் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லி பெட்டில் உட்கார சொல்கிறாங்க. ரோகிணி நீங்கள் வெளியில் கொஞ்சம் நேரம் இருக்கீங்களா நாங்கள் பார்வை செக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு சொன்னானே வெளியில் போகிறான். ரோகிணி வெளியில் போனானே எல்லோரும் என்னாச்சுன்ட்டு விஜயாவெல்லாம் என்னாச்சு ரோகிணி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அழுகுறான். மனோஜுக்கு என்னாச்சுன்னு இவன் அதை விட ஓவர் பில்டப்பாக பண்ணிக்கிட்டு அழுவுன்னு அழுதுகிட்டு உட்காந்துருக்கான். எல்லாம் இவ அழுகுறத பார்த்தா எனக்கே கண் பார்வை தெரியாதுங்கிற மாதிரி யோசிக்க தோணிருச்சு. இருந்துட்டு அடை சொல்லு ரோகிணி என்னாச்சுன்னா இதே மீனாவாக இருந்திருந்தா மீனால் எத்தனை பேசியிருப்பாங்க தெரியுமா. என்னடி அழுதுகிட்டே இருக்கிற என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிடு. ஆனால் மீனாவுக்கும் முத்துக்கு ஏதாச்சும் நடந்தால் இப்படி எல்லாம் விஜயா ஃபீல் பண்ணுற மாதிரி தெரியல. ஆனால் அப்படியே ஃபீல் பண்ணுறான். அப்படியே ரோகிணி அழுதுகிட்டே இருந்துட்டு அப்புறம் ஆண்டி மனோஜுக்கு கண் பார்வை தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறப்ப முத்து இருந்துட்டு பார்லரம்மா நீங்கள் கொடுத்த பில்டப்பில் எனக்கு கண் பார்வை தெரியலேன்னே எனக்கு தோணிருச்சு. அப்பா ஏன் பார்லரம்மா இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ரவி வந்துட்டு அடே இதுலேயும் கூட உனக்கு நக்கலா அப்படின்னா இல்லை எனக்கு இப்போ நான் பயம் இருக்காதா நான் தான் வெளியில் வீர மாதிரி காட்டிட்டு உள்ளே எவ்வளோ மனசில் பயந்து தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறா. அப்படி கொஞ்சம் ஓவராக தான் பில்டப் பண்ணிட்டீங்க சரி அப்படின்ட்டு எல்லோரும் பரவாயில்ல கும்பிட்ட கடவுள் கைவிடலை அப்படின்ட்டு எல்லோரும் வேண்டிக்கிறாங்க. விஜய் வந்துட்டு ஏங்க நம்ம எல்லாம் குடும்பத்தோடு குலதெய்வ கோயிலுக்கு போகணுங்க அப்படின்னு போனால் அவன் நல்ல முறையாக வீட்டுக்கு வரட்டு வந்ததுக்கப்புறம் எல்லாம் போய்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா மறுபடியும் என்ன சொன்னாங்களானே இல்லை இப்போ ஹை செக்கப் பண்ணிகிட்ருக்காங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் என்னன்ட்டு சொல்லியிருந்தாங்க அதனால் என்னை வெளியில் போக சொல்லிட்டாங்கன்னு ரோகிணி சொல்கிறார். முத்து இருந்துட்டு அண்ணாமலைகிட்ட அப்பா அதான் அவனுக்கு கண் பார்வை தெரிஞ்சிச்சுல ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்முன்னு பேசாமல் இருங்க நல்லாயிடுச்சு அப்படிங்கிறப்ப அவன் விஜய் அழுதுட்டு இருக்கிறப்பப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் தான் நல்லா வந்து பேசாமல் உட்காரு அப்படின்னு எல்லாத்தையும் உட்கார சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸ்ருதி இருந்துட்டு பரவாயில்ல ரோகிணி கவலைப்படாதீங்க அதுதான் நல்லாயிருச்சுல்ல நீங்கள் தான் தூங்காமல் சாப்பிடாமல் இருந்தீங்க அப்படின்ட்டு ரோகிணி ஆறுதல் சொல்லிகிட்ருக்குறான். முத்துவும் மீனாவும் அப்படியே நகர்ந்து போயிட்டு பரவாயில்ல பாவம் ரோகிணி தான் பாவம் அப்படின்ட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாங்க. என்ன பார்லரம்மா பாவமா ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப பாரு உங்கள் அண்ணனுக்கு இப்படி ஆனதுலேருந்து சாப்பிடாமல் எடுக்காமல் எவ்வளோ அழுதுகிட்டு நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்துருந்தாங்க. ஆனால் உங்கள் அண்ணன் துரோகம் பண்ணுறாரு அப்படின்னு. என்ன துரோகம் பண்ணுறான் அதுதான் கிறிஸ்து ஆமாம் அது சுத்தமாகவே நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இதே மாதிரி தான் கிறிஸ்துக்கும் கண்ணில் அடிபட்டுச்சு இப்போ அண்ணனுக்கு பட்டிருக்கு அப்படிங்கன்னா ஓ அப்பாவும் மகனுக்கும் ஒரே மாதிரி அடிபட்டுருக்குன்னு நீ சொல்கிறியா அப்படின்னு. ஆமாம் இங்கே பாரு மீனா நம்ம சந்தேகம் தான் பண்ணுறோம் ஆனால் உண்மை ஒரிஜினலாகவே கன்ஃபார்ம் தான் அப்படின்னு நம்ம சொல்ல கிடையாது. எதாக இருந்தாலும் இந்த பிரச்சனையெல்லாம் முடியட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. இருந்தாலும் ரோகிணி ரொம்ப பாசமாக இருக்காங்க. உங்கள் அண்ணன் நம்பிக்கை துரோகம் பண்ணது தப்பு அல்லவா அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்கப்ப சரி எதாக இருந்தாலும் முடியட்டும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு இன்றைக்கோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நாளைக்கு எபிசோடு நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாங்க. என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க.